வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக பிரபல சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் சங்கீதா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். ஹலோ, ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஓகே, ஸோ இன்னைக்கு எல்டர்லி பீப்புள் பற்றி பேசலாம் டாக்டர். பட் இப்போ எல்டர்லி பீப்புள் பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி இப்போ சைக்காட்ரிக்ஸ் ப்ராப்ளம் பார்க்குறீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்டர்லினா என்ன, எந்த வயசுலேருந்து நம்ம எல்டர்லின்னு சொல்கிறோம்னு ஐ திங்க் எவ்ரி கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த டெஃபினேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். பட் சர்டன்லி ஒரு 65 above நம்ம பார்த்தோம்னா அதுக்கு we tend to in மெடிக்கல் ஃபீல்டில் we call it as elderly age group. ஓகே. அண்ட் அவளுக்கு இருக்கிற அந்த சைக்கலாஜிக்கல் சைக்காட்ரிக் கண்டிஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒர்க்கிங் அடல்ட்டோடையும் இல்லை ஒரு அடாலசன்ட் ஏஜில் இருக்கிறதோடையும் ஃபார் எல்டர்லி they'll have different sets of problems. நான் என்னோட ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ஓன் கிளினிக் இன் சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா ஐ சி இப்போ நிறைய பேர் above the age of 60. as a matter of fact my oldest patient is somewhere in early 90s. So different in the age groupல the problems that we are seeing in my clinic, one lot of patients பார்க்குறேன், அண்ட் செகண்ட் த செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்க்குறது கொஞ்சம் வேறு மாதிரியாக இருக்குது. இப்போ என்னத்தினால வி ஆர் சீங் மோர் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இந்த ஏஜ் குரூப்னு பார்த்தோம்னா ஆஸ் அ சொசைட்டி வி ஆர் இப்போ வி ஆர் லிவிங் இன் அ டிஃப்ரெண்ட் சொசைட்டி. ஒரு 20-30 years பேக் முன்னாடி இருக்கிறதோடையும் முதல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் ஜாயிண்ட் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இஸ் ஸ்லோலி இன் அ வே டிஸப்பியரிங். நிறைய நியூக்ளியர் ஃபேமிலி, அதுலேயும் நியூக்ளியர் ஃபேமிலியும் பார்த்தோன்னா இந்த வயசானவா மெனி ஆஃப் தெம் நowadays தனியாக தான் இருக்காங்க. ஸோ ஐதர் அவங்களோட குழந்தைகள் இந்தியாவிலேயே வேற எங்கேயா இருக்கிறது, ஆர் ஃபார் சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனால் வேறு இடத்துல இருக்கிறது, ஆர் மோஸ்ட் ஆஃப் தெம் நவ் லிவ் அவுட் சைட் இந்தியா இட் செல்ஃப். ஸோ திஸ் பாப்புலேஷன் பார்க்கறது நிறைய பேர் they live on their own. அண்ட் as long as பாடி வைஸ் அவங்களால மொபிலிட்டி இருக்குது, they are functioning well, things are okay. பட் பியாண்ட் அ சர்டன் ஏஜ் ஒரு 85 ஆன அப்புறம் ஈவன் தோ நம்ம எவ்வளோ ஆக்டிவாக இருந்தால் கூட we need help at that age. அண்ட் அந்த ஹெல்ப் ஃப்ரம் ஃபேமிலியிலேருந்தோ இல்லைன்னா அவுட் சைட் ஹெல்ப் கிடைக்காத போதும் லாட் ஆஃப் தெம் சஃபர். அண்ட் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஒன் இஸ் லோன்லினஸ். அண்ட் ஒரு லோன்லினஸ் ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் இருந்தால் தட் இட் செல்ஃப் காசஸ் லாட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், எஸ்பெஷலி பதட்டம், மன அழுத்தம், டிப்ரெஷன், இதெல்லாம் ரொம்ப காமன் விச் ஐ சி இன் மை கிளினிக். பட் ஹேவிங் செட் தட் அதர் டைப் ஆஃப் சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸும் இல்லாதது இருக்கிற மாதிரியே இருக்கிறது, காதுக்குள்ளே யாரோ பேசிட்டு இருக்க மாதிரியா இருக்குது, அந்த குரூப் ஆஃப் இல்னஸ் நாங்கள் சைக்காட்டிக் இல்னஸ்ன்போம், வேர் தே ஆர் ஹேவிங் அன்யூஷுவல் அப்நார்மல் எக்ஸ்பீரியன்சஸ். அண்ட் ஒன் ஆஃப் த அதர் வெரி காமன் திங் தட் என் கிளினிக்கில் பார்க்கறது இஸ் டிமென்ஷியா, ஸோ மெமரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஏஜ் குரூப் பற்றி சொல்லும் போது இப்போ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் எல்டர்லி அப்படின்றது எந்த ஏஜ் குரூப் வந்து? ஐ திங்க் இந்தியாவில் நிறையா பேர் எஸ்பெஷலி வென் ஐ சி ஃபீமேல்ஸ் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண பொறுமே எங்கள் அம்மா கொஞ்சம் வயசானா இருக்கான்னு பார்த்தானா அவங்க 50+ தான் இருப்பாங்க. ஸோ நம்மளோட சொசைட்டியில் நம்ம ஒரு 50 வயசு ஆனாலே நம்ம ஒரு எல்டர்லின்னு ஒரு டேகை கொடுத்துட்றோம். பட் ஐ திங்க் ஏஜ் இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். You know, if you are நிறையா 60+, 70+, அவங்கள பார்த்தா you cannot say they are 70+. And one of the biggest reason is அவங்க நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, they have a very young mindset. So interacting with people, வெளில போகிறது, ஹாபிஸ் இருக்கிறது, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, these people even though their age might qualify as elderly, but mind wise and body wise they are far younger. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி லோன்லினஸ், இந்த நியூக்ளியர் ஃபேமிலி இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு, இல்லை வந்து பேரண்ட்ஸே வந்து தனியாக இருக்காங்க, இது இல்லாமல் சைக்காட்டிக் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ சைக்காட்டிக் ப்ராப்ளம்ஸ் வந்து இது லோன்லினஸ் ரொம்ப நாளாக இருக்கிறதுனால வருது அப்படின்னு எடுத்துக்கலாமா? சைக்காட்டிக்ல சைக்காட்ரிக் ப்ராப்ளம், சைக்காட்டிக்ங்கிறது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இல்னஸ். லோன்லினஸ் லோன்லினஸ்னா குழந்தைகள் மட்டும் இல்லைன்ற லோன்லினஸ் இல்லை. என்ன ஆகுதுன்னா மெனி பீப்புள் when they get older ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸ் இருக்கிறது இல்லை. இப்போ நிறைய பேர் வயசான வந்தால் நான் ஒரு பேர்டனாக இருக்கேன்னு தான் அவங்க பேசுவாங்க. ஸோ சின்ன வயசில் என்ன இருக்கும், நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், இல்லை நம்ம கிட்டேருந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கும், நம்ம ஏதோ ஒரு பண்ணுற மாதிரியா இருக்கும், சொசைட்டிக்கு பண்ணுற மாதிரியா இருக்கும், குழந்தைகளுக்கு பண்ணுற மாதிரியா இருக்கும். பட் ஆஃப்டர் சர்டன் ஏஜ் when that purpose goes away, வென் நம்ம வெறுன உட்காந்துட்டு இருக்கோம், இல்லை வெறுன நம்ம எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்குறோம், நம்மளுக்கு திருப்பி உடம்புக்கு வருது, அதனால நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர்டனாக இருக்கும், ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு கில்ட் வந்துடுறது. ஸோ பிக்கஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் நிறைய டைம் எனக்கு above 65 அதுவும் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னா the first thing they come and say is நான் எல்லாருக்கும் I am a burden.
எனக்கு உயிரோட இருக்கணும்னு இல்லை, பிகாஸ் ஐ எம் நாட் குட், ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் எனி திங். ஸோ திஸ் சென்ஸ் ஆஃப் பர்பஸ் இருக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வை ஃபார் லாட் ஆஃப் மை எல்டர்லி பேஷண்ட்ஸ் ஐ சே தட் யூ ஷுட் ஹாவ் சம்திங். ஐதர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ யூ கேன் கோ அண்ட் டூ அ ஜாப் ஆர் டூ சம் வாலண்டரி ஒர்க், ஹாவ் சம் ஹாபீஸ், ஹாவ் சம் பர்பஸ் இன் லைஃப். அந்த பர்பஸ் இருந்தாலே லாட் ஆஃப் தீஸ் டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரியே ப்ராப்ளம்ஸ்லாம் யூ வில் நாட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் டிமென்ஷியா இந்த மாதிரி சில விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ டிமென்ஷியாங்கிறது என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. டிமென்ஷியான்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்ல பார்க்கனா மெமரி லாஸ். ஸோ நிறைய பேருக்கு வயசானாலே கொஞ்சம் ஃபர்கெட்ஃபுல்னஸ் இருக்கும். நம்ம எங்கே என்ன வச்சோன்னு சில டைம் ஞாபகம் இருக்காது, ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். ஐ திங்க் டிமென்ஷியா இஸ் நாட் நார்மல், இட் இஸ் நாட் நார்மல் ஏஜிங். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா மெமரி ப்ராப்ளம்ஸ் which cannot be explained just by age. ஸோ நிறைய விஷயம் மறந்து போயிடுறது, பேர் டக்குன்னு ஞாபகம் வராமல் இருக்கிறது, இல்லைனா கெட்டிங் கன்ஃபியூஸ்டு, புதுசாக ஏதாவது எஸ்பெஷலி பயிற்சி விஷயம்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், பட் நியூ திங்ஸ், லேர்னிங் நியூ திங்ஸு இட் கெட்ஸ் டிஃபிகல்ட். ஸோ சப்போஸ் ஒரு இது எங்கேயா போன வழி, ஸோ சம்டைம் கெட்டிங் கன்ஃபியூஸ், நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியாதது. அண்ட் இதுக்கே பல ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ ஏர்லி ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா அந்த மெமரி லாஸ் வில் பி வெரி மைனராக இருக்கும். அந்த டைமில் the family might think okay இது வயசானதுனால தான் இருக்குது. பட் போக போக when you see that actually the memory is getting worse, then we start suspecting this is not normal aging, where enna nadakkurudhu, and that is when you need to go and see a psychiatrist, or as a matter of fact a lot of dementia patients in this country also go and see a neurologist to get yourself checked. The dementia irukka illaya, and the reason we have to do it is நம்ம early stage la pona first of all you have some medication to slow down the process of memory loss. So மருந்து cure இல்லனா கூட the slowing down அந்த memory loss ஓட deterioration slow down பண்ணறதுக்கு மருந்து இருக்கு. Second thing is understanding what really is happening. நிறைய பேருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, எதுக்கு எங்க அம்மா அப்பா இப்படி வித்தியாசமா இருக்காங்க, சில பேருக்கு வேணும்னு பண்றாங்கன்னு தோணும். And such patients, many patients க்கு மன அழுத்தம், depression, anxiety எல்லாம் இருக்கலாம், which are all treatable condition, and quality of life improve ஆகும் இதெல்லாம் பண்ணா. ஓகே, ஸோ பொதுவாகவே வயசானவங்க பார்த்தீங்கன்னா குழந்தையா மாறிடுவாங்க ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறம். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படுறது, இல்லை வந்து குறை சொல்லிட்டே இருப்பாங்க வீட்டில். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நான் சொல்றதா நீங்க செய்யணும், அந்த மாதிரி அடம் பிடிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. பட் இது ஏஜிங்ல வந்து நார்மல் அப்படின்னு சொல்வீங்களா, இல்லை எப்படி, ஹவுஸ் இட்? See, it depends. If a lot of these, especially when I look at my own family, when I have elderly in my family, including my grandfather, or I see a lot of my patients, one of the things what they complain about is younger generation can get a tolerance illa, engla madikkiradilla, they don't give us the respect. And idu ennathanaala varudhu paathala, to a certain age nammaloda koandal nammaloda when they are young they look up to us, nammala vandu kepanga appa idha pannalama idha pannakoodadha. But when they become adult, avangaloda life nu aidrudhu, they make their own decisions, and sometimes the decision making la enna arudhu, the older person feel neglected, ena kekala, enkitta inform pannala, enkitta sollala, so that sometimes causes friction. பட் இது ஒரு விஷயம், நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்க குழந்தைகளாட்டம் நடந்துக்கிறது குழந்தையாட்டம் இருந்தால் கூட அவங்க குழந்தைகள் இல்லை. நான் நிறைய பேர் என்ன பார்ப்பேன்னா என் கிளினிக்கில் பசங்கள்லாம் பெரியவனானோடனே தே ஸ்டார்ட் டிக்டேட்டிங், நீங்கள் எங்கே வெளில போகக்கூடாது, நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது, நீங்கள் இதை பண்ணிடுங்கோ இதை பண்ணுங்கோ. ஸோ ஈவன் தோ தே மைட் பி ஓல்டர், பட் ஸ்டில் தே ஆர் நாட் அ சைல்டு. See, so what happens, that causes problems, where one generation now second generation kita they have certain expectation, adhe mari this generation has certain other expectation, adu match agada porum it creates friction. So my simple sincere advice would be to always to keep the communication open. பேசிண்டே இருக்கணும், சட்டுப்புட்டு நம்ம வார்த்தையை கொடுத்துடக்கூடாது. ஸோ கிவிங் ரெஸ்பெக்ட் ஆன் போத் த சைட். தி எல்டர்லி பீப்புள் ஷுட் ஆல்சோ கிவ் ரெஸ்பெக்ட் டு த யங்கர் ஜென்ரேஷன், பட் யங்கர் ஜென்ரேஷன் ஷுட் ஆல்சோ கிவ் ரெஸ்பெக்ட். அண்ட் பீயிங் டுகெதர் ஒரு ஓப்பன் சேனலாகவே வச்சுட்டோம்னா லாட் ஆஃப் தீஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வோன்ட் ஹேப்பன். ஓகே ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் காலர் எனக்கு காத்துட்ருக்காங்க, பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் கோபிநாத், நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்க சார். மேடம் எனக்கு 22 வயசு ஆகுது மேடம். உடம்புல வந்து அடிக்கடி பாடி ஹீட் ஆகுது மேடம். அது உடனே சரி ஹீட் ஆகிக்கிட்டே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருது மேடம் செத்த நேரத்தில். சரி, அதுக்கு எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், ஒன்று எல்லாம் நார்மல்ட்டாங்க மேடம். சரி, யூரின் அதனால அது அதிகமாக போகுது. அப்புறம் சைக்காலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட காமிக்க சொன்னாங்க. சரி, வந்து ஃப்ரண்ட்லைன் ஹாஸ்பிட்டலில் திருச்சியில் காமிச்சேன். ஓகே. அவங்க சொன்னாங்க உங்க மூளையில ரசாயன மாற்றம் இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுது, ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். சரி அப்படின்னு சொல்றாங்க மேடம். அதான் என்னன்னு கேட்க.
இந்த ஹீட்டிங்கு தவிர பாக்கிலாம் நீங்கள் நார்மலாக இருக்கல சார்? ஒரு படப்படப்பு, ஒரு பதட்டமாக இருக்கிற மாதிரியா இருக்கா? கை நடுக்கம், மூச்சு எடுக்கிறதுக்கு எப்பயாவது சில டைம் இந்த ஹீட்டு சேர்ந்து மூச்சு எடுக்கிறதுக்கு அந்த டைமில் ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரியா இருக்கா? இல்லை அப்படிலாம் இல்லை மேடம். சரி சரி, நீங்கள் உங்கள் வேலையை ருட்டீன் வேலையெல்லாம் நீங்கள் நார்மலாக பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ நார்மலாக இருக்கு மேடம். அந்த ஹீட் ஆகிறப்ப உடம்பு அப்படியே எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கு மேடம் உடம்பு. ஸோ இது என்ன உங்களுக்கு டெய்லி வருமா இந்த மாதிரி ஒரு ஹீட் பாடியில்? ஆமாம் மேடம். ஒரு சடனாக ஒரு தடவை வரும் மேடம். ஒரு நாளைக்கு எப்படியும் 5 தடவை 6 தடவை வரும் மேடம். சரி, ஆனால் அப்புறம் எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு மேடம். ஓகே, அந்த 5 மினிட்ஸ் உங்களால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களால் உங்கள் பண்ணிட்டு இருக்க வேலையை கண்டினியூ பண்ண முடியறதா இல்லை அப்படி என்ன பண்ணுவேன் நீங்கள்? பண்ண முடியுது மேடம். அப்படியே நான் உட்காந்துருவேன் மேடம் கொஞ்ச நேரம் அப்படியே. ஓகே, அண்ட் நீங்கள் மெடிக்கல் டாக்டர்லாமும் பார்த்தாச்சா நீங்கள்? எல்லாம் செக்அப் பண்ணியாச்சு மேடம். சரி, ஃபுல் செக்அப். ஓகே சார். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இன்னும் கொஞ்சம் பல பெஸ்ட் உட் பி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி எனக்கு கேட்கணும். பிகாஸ் இது வெறும் ஹீட்டு மட்டும் ஒரு உடம்புல அந்த அப்பப்போ வருது போகிறதுங்கிறேன், அந்த ஹீட்டு மட்டும் ஒரு சிம்டம், அது சேர்ந்து வேறு ஏதாவது உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் சிம்டம்ஸ். சில பேருக்கு என்ன ஆகும்னா ஒரு அளவுக்கு மீறி ஒரு பதட்டம், அதை இங்கிலீஷில் நாங்கள் ஒரு பேனிக் அட்டாக்குன்னு சில டைம் இந்த காரணம் இல்லாமையே ஒரு படப்படப்புன்னு நெஞ்சில் அடிக்கிற மாதிரியா இருக்கும். சில பேருக்கு அந்த டைமில் மூச்சு எடுக்க முடியாத மாதிரியா, மூச்சு திணற மாதிரியா இருக்கும், கையில் ஒரு நடுக்கம் இருக்கும், சில பேருக்கு வயிற்ற பரட்டுற மாதிரியா இருக்கும். அது சேர்ந்து சில பேர் ஏதோ உடம்புல ஏதோ ஹீட்டு வயிற்றுலேருந்து மேலே போகிற மாதிரியா இருக்கும்பாங்க. இது டெய்லி வரலாம், சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க போதும் வரலாம், சில பேருக்கு காரணம் இல்லாமல் வரலாம். அந்த மாதிரியே சிம்டம்ஸ் இது ஹீட்டு சேர்ந்து இந்த அதர் சிம்டம்ஸ்லாம் இருந்தால் ஆல்மோஸ்ட் ஒரு பேனிக் அட்டாக், பேனிக் எபிசோடுன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நீங்கள் ஐ ஹாவ் டு உங்களை ஒரு தடவை பார்த்து இல்லைன்னா யாராவது ஒரு ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்தால் தான் எனக்கு வெதர் இதுதானா உங்களுக்கு அந்த சிம்டம், நீங்கள் சொல்கிற அந்த சிம்டம் இந்த கண்டிஷன் தானான்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ மை சஜஷன் இஸ் நீங்கள் போய் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்த்து கொஞ்சம் ப்ராப்பராக ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்து என்னென்னு அவங்கள பண்ண சொல்லுங்க, சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலை பார்த்தலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பேர் வனிதாங்க, நான் கடலூர்லேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர் இருக்காங்க வனிதா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்கள் மேடம். மேடம், எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. இன்னும் எனக்கு குழந்தை இல்லை. இருந்தாலும் என் வீட்டுக்கார் வந்து அதிகமாக கோவப்படுவார். ஒரு சின்ன சின்ன விஷயம்னா கூட அதிகமாக கோவப்படுறாரு. அதனால ஏதாவது குழந்தை தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அதனால நானும் டென்ஷன் ஆகுது, ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகுது, அப்பப்ப மயக்கம் வந்துட்டு இருக்கு. அதனால அவருக்கும் கோவம், எனக்கும். நான் அமைதியா இருந்தானாக்கா அவர் கோவப்படுறாரு. சத்தம் ஓவரா கத்துறத பார்த்தா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஓகே, அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா குழந்தைக்காக? மேடம், இப்போ பார்த்தேன்னா இப்போ லாட் ஆஃப் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ், இன்ஃபர்டிலிட்டி சென்டர்லாம் பார்த்தேன்னா அங்கே எல்லா சென்டருமே ஒன் ஆஃப் த மேண்டேட்டரி திங்ஸ் என்னென்னா இப்போ ஒரு கவுன்சிலர், ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு நிறைய சென்டரில் சைக்கியாட்ரிஸ்ட் அட்டாச்சாக இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் is one of the biggest or common causes of infertility. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சம் கைண்ட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கிற மாதிரியா இருக்குது. அவருக்கு கோவம் வருது, இல்லைனா அதர் டைம் நீங்கள் அப்செட்டாக இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியே ஒரு அப்செட் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படி இருந்தாலே அந்த the husband and wife relationship can get affected and அது itself can cause fertility problem. So என்னோட சஜஷன் என்னன்னா, மேபி go and see either a good counselor or ஒரு மேரேஜ் கவுன்சிலர் or as a matter of even a psychiatrist who's good in counselling. போய் என்ன நடக்கிறது, வை உங்கள் 2 பேருக்குள்ளே ஏன் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது, என்ன இது எப்படி உங்களோட கம்யூனிகேஷனை எப்படி ஸ்மூத்தாக அவுட் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் நிறைய கப்புள்ஸை கேட்டெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்க, ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணோம், தென் வி லெஃப்ட் எவ்ரிதிங், நாங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டோம், உடனே எங்களுக்கு நார்மலாக நேச்சுரலாக கன்சீவ் ஆகிடுது. ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, when we are under lot of stress, the whole and the baby making process it gets affected and that is known cause of infertility. So my sincere advice is to get some right help. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் திருநெல்வேலியிலேருந்து கால் பண்ணுறேன் மேம். டாக்டர் இருக்காங்கம்மா, பேசலாம். ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் குழந்தை உண்டானேன், அப்போ அபார்ஷன் ஆயிடுச்சு. டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து டிப்ரெஷன் டேப்லெட் வந்து ஒரு 7.5 years சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி என் தம்பி பொண்டாட்டிக்கு அதே ப்ராப்ளம் தான் ஆச்சு. சரி, அதனால ஏதாவது அதனால ப்ராப்ளம் ஆகுமான்னு கேட்குறேன் குழந்தைக்கு. அவர் மருந்து நீங்களும் மருந்து ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல. சரி, இப்போ அவர் மருந்து எடுக்கிற எதுக்கு அபார்ஷனுக்கும் அதுக்கும் எனக்கு என்ன புரியல. என்ன டாக்டர் என்னன்னாங்க?
அதாவது அந்த டிப்ரெஷன் டேப்லெட் எடுக்கிறதுனாலயும் ஆகலாம்னு சொல்றாங்க. அவங்களுக்கு சுகர் பிரஷர் இருக்கு, அதனால அதுவும் ஆகலாம்னு சொல்லி சரி, சொன்னாங்க. எவ்வளவு வீக்ஸ்ல அபார்ஷன் ஆச்சு? 60 டேஸ்ல. 60 டேஸ்ல. 60 டேஸ்ல. ஓகே, ஸோ நம்ம 2 months. என்னோட நாலேஜ், அக்கார்டிங் டு மை நாலேஜ் மேடம், ஒன்ஸ் பேபி கன்சீவ் ஆயிடுத்துன்னா ஹஸ்பண்ட் மாத்திரை எடுக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் பேபி அபார்ட் ஆகிருக்கிறது இட் லுக்ஸ் அன்லைக்லி. அது அப்படி இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுறது. பட் சில டைம் என்ன ஆகும்னா சைக்கேட்ரிக் மருந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் எடுத்துருந்த டேப்லெட்னா நார்மலி நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு மதருக்கு என்ன மாதிரி சைக்கேட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது அதை மருந்தை நிறுத்தி பார்க்கலாமா, அண்ட் நிறுத்தி பார்த்தா நம்ம ரெகுலர் ஃபாலோ அப் பாயிண்ட், இல்லைனா சில டைம் மதருக்கு ரொம்ப சிவியர் இல்னஸ் இருக்குன்னா அப்போ நம்ம மருந்தே அதுலேயே சேஃபஸ்ட் மெடிசன் எது ப்ரெக்னன்சி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியே மாற்றி கொடுப்போம். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா டேப்லெட் உங்கள் ஹஸ்பண்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்படிங்க போகிறோம், அதனால கன்சீவ் ஆன பேபிக்கு ப்ராப்ளம் இருக்குமான்னு ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் டெஃபினெட்லி சில டைம் இந்த மருந்துலாம் எடுத்துக்க போகிறோம் மேல்ஸ்க்கு எஸ்பெஷலி கொஞ்சம் எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கலாம், டிபெண்டிங் அப்பான் வாட் டேப்லெட் இட் இஸ். சம்டைம்ஸ் அதனால கொஞ்சம் எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் அதனாலேயே ஸ்பெர்ம் கவுண்ட் கொஞ்சம் அது மேலே கொஞ்சம் அஃபெக்ட் இருக்கலாம். பட் கன்சீவ் ஆன பேபி அதனால அபவுட் ஆகிருக்குமான்னு ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்னோட பேர் ராதா மேம், நான் சென்னையில இருந்து பேசுறேன். டாக்டர் இருக்காங்க ராதா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். மேம் சொல்லுங்க. எனக்கு 30 இயர்ஸ் ஆகுது. 22 இயர்ஸ்ல மேரேஜ். ஐ எம் லவ் மேரேஜ். சரி. ஐ எம் ஸ்டாஃப் நர்ஸ், ஸோ ஒர்க்கிங் போயிடுவேன். மாமா பொண்ணு வீட்டுல இருப்பா. நாங்க 2 பேரும் லவ் மேரேஜ் தான். எனக்கு வந்து நம்பவே முடியல எங்க வீட்டுக்காரர் இப்படி இருப்பாரா. நான் அந்த பொண்ணுகிட்ட தப்பா நினைச்சுட்டாரு, ஆனா செக்ஷுவல் ரீதியா இல்ல, ஒரு கிஸ் குடுக்குற மாதிரி இப்படி. அது வந்து நான் கிச்சன்ல இருந்து வந்து பாத்துட்டேன். எனக்கு அதுல இருந்து வெளியில வரவே முடியல, டாலரேட் பண்ணவே முடியல. நான் டாக்டர்கிட்ட கூட்டு போய் என்னால அதை மறக்கவே முடியல அந்த இன்சிடென்ட. சொல்லிட்டே இருக்கேன், பட் என்ன கூட்டிட்டும் போக மாட்டாங்க. எனக்கு ஆனா அதை மறக்கணும்னு நினைச்ச கூட முடியவே இல்லை. தூங்கும் போதும் சரி, தூங்க கூட முடியல என்னால. ஒரு ஒர்க்குமே பண்ண முடியல. அதே கான்சென்ட்ரேஷன், அதே திங்கிங் தான் வந்துட்டு இருக்கு மேம். எப்ப நடந்தது இது? இது நடந்து ஒரு 1 month ஆகுது. நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன போறோம், அவர் என்னன்னு ரிப்ளை கொடுத்தாரு? அவரு ஒத்துக்கிட்டாரு, சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் இது நாள் வரைக்கும் இப்படி இருந்தது இல்ல, இப்பதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சுக்கோ, நான் இனிமேலும் ஒழுங்கா இருக்கேன். பட் என்னால அந்த இதுல இருந்து இன்சிடென்ட்ல இருந்து வெளியில வரவே முடியல. ஃபுல்லா அதே திங்கிங்காவே இருக்கு. எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு ஒர்க் பண்ண முடியல, வேலை பார்க்க முடியல. வேலைக்கு போறது இல்லை, நான் நின்னுட்டு வீட்டுலதான் இருக்கேன். இப்போ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா வீட்டுலதான் இருக்கேன்னா ஃபுல்லா கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அதேதான் இருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாரோ, தப்பா நடந்திருப்பாரோ, அதேதான் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா எனக்கு அங்கேதான் இருக்கு. வேற எந்த ஒரு இதுக்குமே போக மாட்டுது. இப்ப நீங்க எதுக்கு வேலையை எதுக்கு நிறுத்தினீங்க? நீங்க வீட்டுல பசங்களை பார்த்துக்க ஆள் இல்ல. ஓகே ஓகே. அவங்களையும் கொண்டாந்து வச்சுட்டு ப்ராப்ளம் ஆச்சு, வேண்டாம் இனி நம்ம வீட்லயே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் வீட்டுல இருந்துட்டேன். ஓகே ஓகே. 2 பசங்க இருக்காங்க, ஸ்கூல் போறாங்க. இல்லை மேடம், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பார்த்துருக்கீங்களோ, எனி ஃபீமேல் ஒரு லவ்விங் ஒரு நம்பிக்கையான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க போகிறோம், நம்மளோட ஹஸ்பண்டோ இல்லைன்னா பார்ட்னரோ இந்த மாதிரி ஏதாவது பண்ண போகிறோம், இட்ஸ் அ பிக் ஷாக். புரியுறதா? இது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லை. அவர் ஃபுல்லாக பண்ணலன்னு கூட யூ சீன் சம்திங். ஒரு லேடி சேர்ந்து ஹி ஹஸ் பிஹேவ்ட் இன்அப்ராப்ரியேட்லி, கொஞ்சம் பவுண்டரிஸை கிராஸ் பண்ணியிருக்கிறத நீங்கள் கண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா இட்ஸ் அ பிக் திங். ஸோ இது அதுவும் 1 மாதம் முன்னாடி தான் நடந்திருக்குங்கிறேன். இதில் என்ன ஆயிருக்குன்னா, இதை பார்த்தோன்னே ஹியூமன் மைண்ட் என்னன்னா, இது ஃபஸ்ட்டு டைம் நடந்திருக்கா, முதல்லையும் நடந்திருக்கா, இவர் என்ன நம்ப முடியுமா, நம்ப முடியாதா, தனியாக விட முடியுமா முடியாதா. ஸோ நம்ம ஹியூமன் மைண்ட் இந்த மாதிரி இட் ஸ்டார்ட்ஸ் திங்கிங் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். அண்ட் என்ன ஆகுது, தட் ரிலேஷன்ஷிப் எதில் நம்ம ஒரு பிளைண்ட் ஃபெய்த், நம்ம எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே பார்த்தோன்னா வி ஹாவ் அ ஃபெய்த். நம்ம சேர்ந்து இருக்கிறவா ஆனஸ்டாக இருப்பாங்க, தப்பு பண்ண மாட்டாங்க, நம்ம அந்த ஃபெய்த்தில் தான் இருக்கோம். பட் சம்டைம்ஸ் அந்த ட்ரஸ்ட் போயிடுத்துன்னா இட் டேக்ஸ் டைம். இது அவர் சாரின்னு சொல்லாமே தவிர இட் டேக்ஸ் டைம். உங்களுக்கு உங்கள் மனசை அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஆர் டு அது ஒரு மேக்கப் பண்ணிட்டு அதில் வெளில வரதுக்கு இட் டேக்ஸ் டைம். டைம் இஸ் அ பெஸ்ட் ஹீலர். பட் இன்னொன்று என்ன விஷயம் ஆயிடுச்சுன்னா, பிகாஸ் நீங்கள் முதல்ல ஒர்க் பண்ணியிருந்தேன், இப்போ அதில் ஒர்க்கில் போனோன்னா வி கெட் டிஸ்ட்ராக்டட், 2 பேர்கிட்ட பேசுவோம், நம்ம கவனம் வேறு எங்கேயாவது போவோம். இப்போ அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை உங்களுக்கு, இப்போ வீட்டோடு இருக்கேள். ஸோ தட் ஒரு சப்போர்ட் சிஸ்டம், தட் ஒர்க்கோட சப்போர்ட் சிஸ்டமும் இல்லை. அண்ட் நீங்கள் இப்போ பேசுகிறத பார்த்தா யூ சவுண்ட் வெரி அப்செட். ஸோ மை சஜஷன் இஸ் மேபி இது நடந்தது,
இது நடக்காமல் இருக்கணும்னா என்ன ஆஸ் அ ரிலேஷன்ஷிப்பில் என்ன ரிப்பேர் பண்ணோம், ஏதாவது ரிப்பேர் பண்ணுறதுக்கு இருக்கா அந்த ரிலேஷன்ஷிப்பில், ரிப்பேர் தேவையாக இருக்கா, வெதர் ஸோ இது திருப்பி நடக்காமல் இருக்கணும். அப்படின்னா மை சின்சியர் அட்வைஸ் இஸ் கோ அண்ட் see a good counselor, a psychologist or see a psychiatrist to எதுக்கு இது நடந்தது, நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன ஆஸ் அ கப்புள் என்ன பண்ணோம், as husband and wife நம்ம என்ன பண்ணோம். அண்ட் இது சில டைம் ஒரு அவுட் சைட் பர்சன் ஒரு கவுன்சிலரை வச்சுட்டு பேச போகிறோம், பல விஷயங்கள் பேச முடியும். அவர் சாரின்னு சொல்லிட்டு he might have moved on, பட் உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியல. ஸோ அந்த விஷயத்துக்கு both of you go as a couple for couples counseling, or maybe நீங்கள் ஒரு 1 or 2 sessions உங்கள் மனசு வருத்தத்தை go and discuss, and then maybe with him as a couples counseling few session போங்கோ. I think that is a way forward. That will really be helpful for you, madam. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.